அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பொறிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைய போகிறது. ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்கள் விரோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு. இதே நிலைமை, இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால், அந்த துண்டு சீட்டு ஸ்டாலினுக்கு வந்திருந்தால் நிலைமை என்ன? ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னும் தேர்தலுக்கு 100 நாள் இருக்கிறது. இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 100 நாள் தான் இருக்கிறது. தினந்தோறும் மாலையானால் ஊர்ல 4 பேர் சொல்லுவான், 4 விதமா பேசுவான். அவன் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டாலே அவன் யாருன்னு தெரியாது. அவன் பேசுவான், நான் பார்த்து விட்டேன், நான் கேள்விப்பட்டு விட்டேன், என்னிடம் சொன்னார். இவங்கிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார். விளக்கு வச்சு பார்த்தவனுங்க பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சு பார்த்தவனுங்க சொல்லுவானுங்க, அண்ணா திமுக இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது. சண்முகம் இன்றி வெளியேறுகிறார், தங்கமணி போகிறார். எங்கயா போனோம்? உயிருள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்க கட்சி? எங்க கட்சிடா இது? அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி, தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம். இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் தைரியம், உங்க மன உறுதி தான் அண்ணா திமுகவை எடப்பாடியார் 2024 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.